லாபம் என்னைகாரன் ஒரு கூலியாள் கூலிக்கு ஒரு வேலை செய்தால் அந்த கூலியை அவனுடைய வியர்வை வற்றுவதற்கு முன் கொடுத்துவிட வேண்டும் என்று மார்க்கத்தில் கூறப்பட்டிருக்கிறது. மண் அள்ளுகிறான், கல் அள்ளுகிறான், கூலி வேலை செய்கிறான், அவனுக்குரிய கூலியை அவனுடைய வியர்வை வற்று முன் கொடுத்துவிட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இது மனிதனிடத்திலே வேலை வாங்கிவிட்டு அவனுக்கு கொடுக்கும் கூலி இவ்வாறு இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனால் உலகில் இருந்து கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி இவை அல்லாத மற்ற வேலைகள், மற்ற வணக்கங்கள், இவைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போது கூலி தருகிறான்? கியாம நாளையில் கூலி தருகிறான். இது நியாயமா? நீங்கள் ஒருவனிடத்திலே ஒரு வேலை வாங்கினால் அவனுடைய வியர்வை வற்று முன் கூலி கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் அல்லாஹ் எங்களிடத்திலே வேலை வாங்குகிறான், தொழச் சொல்கிறான், நோன்பைக்கு சொல்கிறான், ஹஜ்ஜி செய்ய சொல்கிறான், ஜகாத்து கொடுக்க சொல்கிறான், குர்ஆன் ஓதுங்கள் என்று சொல்கிறான், திக்ர் செய்யுங்கள் என்று சொல்கிறான், ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்கிறான். அதன்படி நாங்கள் செய்து வருகின்றோம். 27ஆம் இரவு கூட காத்தான்குடியின் எல்லா பள்ளி வாயில்களிலும் வளமைக்கு மாறாக திக்ர் செய்தார்கள், ஸலவாத்து சொன்னார்கள். ஆரம்ப காலத்தில் எந்த நிலைமை இருந்ததோ காத்தான்குடியில் அந்த ஒரு நிலைமையை பார்க்கக்கூடியதாக 27ஆம் கிழமை இருந்தது. இப்படியெல்லாம் இபாதத்துக்கள், அமல்களை நாங்கள் செய்தோம். கூலி எப்போது தர வேண்டும்? 27ஆம் கிழமை இரவே தர வேண்டும். பள்ளியை விட்டு வெளியேறும் முன் எங்களுக்கு இறைவன் கூலி தர வேண்டும். 27ஆம் கிழமை இரவு செய்த வணக்கத்துக்கு, வேலைக்கு கியாம நாளில் கூலி தருவதாயிருந்தால் வியர்வையும் பற்றி எல்லாமே வற்றி போகும். அது என்ன மார்க்கம் சொல்லி இருக்கிறது? அல்லாஹ் செய்வது என்ன? அவன் கூலி தந்து கொண்டே இருக்கிறான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேலையாளியிடம் வேலை வாங்கி வேலை முடிந்தபின்தான் அவனுடைய வியர்வை வற்று முன் நாம் கூலி கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வேலை முடியும் முன்னே, வேலை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே எங்களுக்கு கூலி தந்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன கூலி? நாங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும், எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும், செய்யும் பொழுதே எங்களுடைய கல்பு ஒளியாகிறது, பிரகாசிக்கின்றது, செய்யும் போதே கூலி கிடைக்கின்றது. இவனுடைய இபாதத்துக்கு ஏற்றவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இபாதத்தை அவன் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே அவனுடைய கல்புக்கு பிரகாசத்தை கொடுக்கிறான், ஆன்மீக பலத்தை கொடுக்கிறான். ஆகையினால் நாங்கள் வேலை செய்கின்ற நேரத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கூலியை வழங்கிக் கொண்டிருக்கிறான். கல்பு பிரகாசிப்பதுதான் நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கு கிடைக்கின்ற கூலி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, கடந்த 4 நாட்களிலும் நான் பேசிய சாராம்சம், நாங்கள் செய்கின்ற இபாதத்தினால் அல்லாஹ்வுக்கு எந்த லாபமும் இல்லை, எங்களுக்குத்தான் லாபம். என்ன லாபம்? நாங்கள் எங்களில் இருக்கின்ற பாவக்கரைகளை, பாவம் என்ற அசுத்தங்களை, தீக்குணங்கள் என்ற அசுத்தங்களை, தீய பழக்க வழக்கங்கள் என்ற அசுத்தங்களை நீக்கி சுத்தமடைகிறோம். எங்களுடைய கல்பு சுத்தமடைகின்றது. இது நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்தினால் எங்களுக்கு கிடைக்கின்றது. அது மாத்திரமல்ல, நாங்கள் செய்கின்ற வணக்கங்களின் மூலம்
நாங்கள் தாயுடைய வயிற்றில் இருந்து பிறந்த நிலைமைக்கு போகிறோம். அது என்ன நிலைமை? ரூஹுடைய மகாம். இதுதான் அந்த நிலைமை. இப்போது நாங்கள் எல்லாம் நஃப்ஸுடைய மகாமிலே இருக்கிறோம். ரூஹுடைய மகாமுக்கு போவதாக இருந்தால் ஷரியத்தின் படியும் தரீக்கத்தின் படியும் சூஃபிஸ வழியிலும் நடந்து நாங்கள் ரூஹுடைய மகாமுக்கு போக வேண்டும். அதாவது தாயினுடைய வயிற்றில் இருந்து பிறந்த நேரத்திலிருந்து பால் குடிக்கும் காலம் வரைக்கும் சுமார் 2 வருடங்கள் அந்த குழந்தை ரூஹுடைய மகாமிலே இருக்கிறது. பச்சிளங்குழந்தை பால் சுவைக்கும் பருவம். அந்த நேரத்தில் அதனுடைய நிலைமை நஃப்ஸுடைய நிலைமை அல்ல, ரூஹுடைய நிலைமை. ரூஹுடைய மகாமிலே அந்த குழந்தை இருக்கிறது. ஆகையினால் எங்களுடைய வணக்கங்களின் மூலம் எங்களை சுத்தப்படுத்தி நாம் அந்த குழந்தை பருவத்துக்கு போக வேண்டும். இதுதான் எங்களுடைய லட்சியம். இப்போது நஃப்ஸுக்கு வழிபட்டு எங்களுடைய உள்ளத்தில் கரை படிந்து விட்டது, இருள் சூழ்ந்து விட்டது. இது எங்களுக்கு புரியாது. கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம். அவர்களுடைய கல்புகளின் மீது கரை ஏற்பட்டு விட்டது, கரள் படிந்து விட்டது, இருள் படர்ந்து விட்டது. எதனால்? பிமா கானூ யக்ஸிபூன். அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய கல்பை பாலை விட வெண்மை நிறமுடையதாகத்தான் படைத்திருக்கிறான். அடியான் ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்தானாயின் அவனுடைய வெண்மையான அந்த கல்பில் ஒரு கரும் புள்ளி விழுந்து விடுகிறது, கருத்த புள்ளி விழுந்து விடுகிறது. இதா அஸ்னபல் அப்து தன்பன் வகஅ ஃபீ கல்பிஹி நுக்தத்துன் சௌதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு பாவத்தை செய்தால், ஒரு பொய்யை சொன்னால், ஒரு ஏமாற்று வேலையை செய்தால், ஒரு கோள் சொன்னால், ஒருவன் மீது பொறாமை கொண்டால், அந்த நேரத்திலேயே கல்பில் ஒரு கரும் புள்ளி விழுந்து விடுகிறது. ஒரு நாளைக்கு எத்தனை புள்ளி விழும்? 100 பொய் சொன்னால் 100 புள்ளி, 100 முறை பெருமை பேசினால் 100 புள்ளி, 100 முறை கோள் சொன்னால் 100 புள்ளி. இப்படி கல்பில் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு புள்ளி விழுந்து விடுமே. ஆனால் அந்த கல்பு முழுமையாக கருத்து விடுவதற்கு பல வருடங்கள் தேவையில்லை. ஒரே நாளில் எங்களுடைய கல்பு கருத்துவிடும், இருள் சூழ்ந்துவிடும். கருத்த கல்பில் பிரகாசம் இருக்காது, இருள் சூழ்ந்த கல்பில் பிரகாசம் இருக்காது. ஆகையினால் நாங்கள் இபாதத்தை செய்து செய்து வணக்கம் புரிந்து புரிந்து எங்களுடைய நஃப்ஸை கொல்ல வேணும். எங்களிடத்தில் நஃப்ஸ் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. எதிலும் நஃப்ஸ் வரும்.